அனைவருக்கும் வணக்கம். சின்ன சின்ன பூக்கள் தமிழில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் தெரியுங்களா? ஏற்கனவே மூளைக்கு வேலை கண்டுபிடிங்கள் பார்க்கலாம்னு ஒன்று சொன்னோம் இல்லைங்களா? அதில் பகுதி 2. அந்த பையன் கல்லூரி மாணவன் எலுமிச்சம்பழம் பறித்த பழங்களும் 2, அவங்க அம்மாட்ட கொண்டு போய் கொடுத்த பழங்களும் 2 தான். எப்படின்னு கேட்குறீங்களா? அவன் 2 பழம் பறிக்கிறான். அந்த 3ஆவதாக இருந்த காவலாளியிடம் 2 பழத்தில் ஆளுக்கு பாதி தானுங்களே, அவருக்கு ஒன்று கொடுக்குறான், இவன் ஒன்று வச்சுக்கிறான். திரும்ப இவன் பறிச்சதுக்காக அவர்கிட்ட இன்னொன்று வாங்கிக்கிறான். அதே மாதிரி 2ஆவது காவலாளியிட்டே வரான். வந்தால் 2 பழம் தான் கையில் இருக்குது, ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கிறாங்க. இவன் பறிச்சுட்டு வந்ததுக்காக ஒன்றுன்ட்டு அவர்கிட்ட வாங்கிக்கிறான். 3ஆவது காவலாளிகிட்டே வரான். அதே மாதிரி அந்த பழங்கள் கையில் இருந்த 2 பழங்களில் ஆளுக்கு பகுதியாக ஆளுக்கு ஒன்று ஒன்றா எடுத்துக்கிறாங்க. இவன் பறிச்சுட்டு வந்ததுக்காக உரிய பழத்தையும் வாங்கிக்கிறான். ஆக இவன் பறித்த பழங்கள் 2 இவன் கையில் அப்படியே வந்துருச்சு. திரும்ப அவங்க அம்மாட்ட போய் அந்த 2 பழத்தையும் கொடுத்து அருமையாக எலுமிச்சை சாதம் கிண்டி 2 பேரும் அருமையாக சாப்பிட்றாங்க. இது தாங்க கணக்கு, முடிஞ்சு போச்சா? ஆக இவன் பறித்த பழங்களும் 2, தோட்டத்தில் பறித்த பழங்களும் 2, அவங்க அம்மாட்ட கொடுத்த பழங்களும் 2. இது எத்தனை பேர் கண்டுபிடிச்சிங்க பார்ப்போமா? பார்ப்போம். கண்டுபிடிச்சிட்டிங்களாங்கிறத உங்களுடைய விமர்சன பகுதியில் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நன்றி. அடுத்த ஒரு சின்ன கணக்கு. ஒரு பெரிய ராஜ்யத்தில் ஒரு பெரிய ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு 3 மனைவிகள். அந்த ராஜாவுக்கு எத்தனை மனைவிங்க? 3 மனைவிங்க. அவர் ஒரு கூட நிறையா அந்த ஏவலாளிகிட்ட வேலை செய்கிறவங்கள்ட்ட பழம் வாங்கிட்டு சொல்கிறாரு. என்ன பழம்? மாம்பழம் வாங்கிட்டு சொல்கிறாரு. ஒரு கூட நிறைய பழங்கள் இருக்குது. நிறைய பழங்களை வாங்கிட்டு வந்து அந்த அரசரிடம் அந்த ஏவலாளி அந்த வேலை செய்பவர் கொடுக்குறாரு. இதை கொண்டு போய் உள்ளர வைப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. அவனும் உள்ளர கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுறான். இவன் 3 மனைவிகளையும் கூப்பிட்றாரு. இந்த 3 பேரையும் கூப்பிட்டு இதை எல்லோரும் 3 பேரும் சமமாக பங்கு போட்டு எடுத்துக்கங்கம்மான்னு சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிவிட்டு ராஜா போயிடுறாரு. முதல் மனைவி வராங்க. அப்புறம் எல்லோரும் 3 மனைவிகளும் போயிடுறாங்க அவங்க பாட்டுக்கு. அப்புறம் திரும்ப கொஞ்சம் நேரம் கழித்து முதல் மனைவி வராங்க. ராஜா இதை தான் 3 பங்காக பிரிச்சுக்க சொன்னாரே, நம்மளும் பிரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பங்காக பிரிக்கிறாங்க. பிரித்தா 3 பங்காக பிரிச்சுட்டா மீதி ஒரு பழம் வருது. இவங்க பிள்ளையை கூட்டிகிட்டு இருந்தாங்க கூட. ஆக 3 பழங்கதில்ல ஒரு பங்கை தான் எடுத்துக்கிட்டு அந்த மீதி விழுந்த ஒரு பழத்தை தான் புள்ள கையில் கொடுத்துட்டு 2 பங்கை ஒன்றா சேர்த்து வச்சுட்டு இவங்களும் போயிடுறாங்க. அடுத்து 2ஆவது மனைவி வராங்க. ராஜா தான் என்ன சொன்னார், 3 பேர் சமமாக பங்கு போட்டு சொன்னாரேன்னு சொல்லிட்டு இருக்கிற பழத்தை 3ஆக பங்கு போடுறாங்க. 3ஆக பங்கு போடும் பொழுது அப்போவும் மீதி ஒரு பழம் வருது. இவங்க ஒரு பங்கு எடுத்துக்கிட்டு அந்த மீதி ஒரு பழத்தை தான் புள்ள கையில் கொடுத்துட்டு மீதி 2 பங்கு ஒன்றாக்கிட்டு போயிடுறாங்க. அப்புறம் 3ஆவது மனைவி வராங்க. இருக்கிற பழத்தை 3ஆக பங்கு போடுறாங்க. 3ஆக பங்கு போடும் பொழுது ஒரு பங்கு தான் எடுத்துக்கிறாங்க. அப்போவும் ஒரு பழம் மீதி விழுவுது. அதை தன்னுடைய பிள்ளை கையில் கொடுத்துட்டு ஒரு பங்கை தான் எடுத்துக்கிட்டு 2 பங்கையும் ஒன்றாக்கிடுறாங்க. திரும்ப ராஜா வந்து பார்க்குறாரு. என்ன அவ்வளோ பழம் வாங்கினா இவ்வளோதான் இருக்குது, என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாரு. 3 சமமாகவே பிரிச்சிடுறாங்க. 3 சமமே வருது. 3 மனைவிகளை கூப்பிட்டு ஆளுக்கு இவ்வளவுன்னு சொல்லிட்டு அந்த 3 பங்கு 3 பேர்த்துக்கு அந்த பங்கை சமமாக பிரித்து கொடுத்துட்டு அவர் போயிடுறாரு. ஆக கூடையில் இருந்த பழங்கள் மொத்தம் எத்தனை? இதுதான் கணக்கு. யோசிங்க. இதனுடைய விடையை அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது வரைக்கும் யோசிங்க. உங்களுடைய விடையை விமர்சனத்தில் பதிவிடுங்கள். அது இல்லாமல் கொஞ்சம் உங்களுடைய விருப்பத்தையும் எனக்கு தெரிவிச்சிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியை கொடுத்ததுக்கு காரணமாக நீங்கள் இருப்பீங்க இல்லையா? நன்றி, வணக்கம்.